மக்களே, கனடாவோட டாப் 10 யூனிவர்சிட்டிலேயே நம்பர் 1 அப்படின்னு சொல்லக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் பிரிட்டிஷ் கொலம்பியாவுக்கு நம்ம வந்திருக்கிறோம். இந்த யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான். ஐஎல்சி எக்ஸாமில் ரீடிங், ரைட்டிங், லிசனிங், ஸ்பீக்கிங் அப்படின்னு சொல்லி ஒரு 4 டாபிக் இருக்குது. இந்த 4 டாபிக் எழுதுனீங்கன்னா ஒரு மினிமம் ஸ்கோரை நீங்கள் எடுத்தால் கூட ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் கனடாக்குள்ளே வந்துடலாம். ஓகேவா? இப்போ இந்த சிக்னலில் நமக்கு க்ரீன் விழுந்துட்டு சாரு டெஸ்லாவில் வேற சருசர்னு பறந்துக்கிட்டு இருக்காப்புல. அதனால் இப்போ நம்ம லெஃப்டில் திரும்ப போகிறோம். லெஃப்டில் உங்களுக்கு யூபிசி அப்படிங்கிறது ஒரு அழகாக ஒரு லோகோ போட்டு வச்சுருக்குறாங்க. அதை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பார்த்துட்டிங்களா? இதான் யூபிசி, யூனிவர்சிட்டி ஆஃப் பிரிட்டிஷ் கொலம்பியா. ஓகே, இப்போ நம்ம உள்ளே போய்கிட்டு இருக்கிறோம். உள்ளே போயிட்டு நம்ம சார் வச்சிருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் பிரிட்டிஷ் கொலம்பியா உள்ளே வர்றது அப்படிங்கிறது நம்ம ஊரில் நீங்கள் ஒரு ஐஐடி, ஐஐஎம் போனீங்கன்னா பயங்கர செக்யூரிட்டி இருக்கும், உள்ளெல்லாம் விட மாட்டாங்க. இங்கே அப்படி கிடையாது. இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே சேஃப்டியான மக்கள் தான். இங்கே வரதுக்கு முன்னாடியே பல செக்கப்லாம் பண்ணி தான் நம்ம எல்லா அப்ளிகேஷன், இமிக்ரேஷன்லாம் முடிச்சு உள்ளே வர்றோம். அதனால் இங்கே எல்லாருமே திறந்து விட்ட மாதிரி தான். யாருனாலும் எந்த பில்டிங்னாலும் போயிட்டு ஒரு ஹாய் சொல்லிட்டு வரலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் சார் அவரோட பிஸ்னஸில் அந்த ஆரஞ்சு வெண்டிங் மிஷின் அண்ட் ஆப்பிள் வெண்டிங் மிஷின் 2 மிஷினையும் இங்கே போடுறதுக்கு பல பெர்மிஷன் வாங்கணும். பல ஃபுட் கண்ட்ரோல் அதுக்குன்னு இங்கே தனி டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குது. அவங்கக்கிட்ட அப்ரூவல்லாம் வாங்கணும். அதெல்லாம் வாங்கி சார் ஒரு 2 மிஷினை உள்ளே போட்டிருக்காப்புல. அதுவே ஒரு பெரிய சக்ஸஸ், தமிழனுக்கு கிடைச்ச ஒரு வெற்றி. நம்ம தமிழால் இருந்துட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது, அது மட்டும் இல்லை வெள்ளைக்காரங்களோட கோட்டையில் நம்ம ஒரு பிஸ்னஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுங்க டஃப்பான விஷயம் தான். அதை சார் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. அவருக்கு வாழ்த்துக்கள்.